ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நெக்ஸ்ட் நம்ம தமிழில் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ இந்த படத்தோட புக்கிங்ஸ் இப்போதைக்கு தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேசத்துக்கான ரெண்டுலேயும் ரொம்ப லிமிட்டடாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பலரும் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஃபுல் ஃப்ளெட்சடு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஷோஸ் கிட்டக்க ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 6 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு குட் லெவல் ஸ்டார்டிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் இந்த படத்தோட புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, கருப்பு படமும் இப்படி தான். ஸோ ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு பெருசாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஒன்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கினதுக்கப்புறம் ஹவருக்கு 40K 35K டிக்கெட்ஸ் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மேஜிக் இந்த படத்துக்கும் நடக்க ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் புக்கிங்ஸில் இது பண்ண போகுதுன்னு. நெக்ஸ்ட் அதே நாளில் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோடையே ரிலீஸ் ஆக போகிற நம்ம விஷாலுடைய மகுண்ட படத்தோட புக்கிங்ஸையும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஷோஸ்க்கான ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 3மே பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு குட் லெவல் ஸ்டார்ட் தான். நம்ம விஷாலுக்கு பார்த்தோம்னா லாஸ்ட்டாக பிளாக் பஸ்டர் ஆனது மார்க்கண்டேனி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரத்னம், மதகஜராஜான்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் மதகஜராஜாவை கணக்கில் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது ஓடுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன ரத்னம் பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஒரு ஃப்ளாப் மூவி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த படத்து மூலமாக மார்க்கண்டீனில் அந்த பண்ண பெர்ஃபார்மன்ஸை மறுபடியும் பார்த்தோம்னா விஷால் தர்றாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜுடைய DC படத்தை எடுத்துட்டோம்னா ரிலீஸ் ஆன 4 டேஸில் தமிழ்நாட்டில் மட்டும் 9.96 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 8.55 crores, கர்நாடகாவில் 4.16 crores, கேரளாவில் 5.97 crores. இதாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தான் ஹிந்தி பில்டில் 2.04 crores, ஓவர்சீஸில் 9.45 crores. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் 40.13 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அப்புறம் கேரளாவிலலாம் அங்கே இருக்கிற ரீஜனுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தமிழ் மூவி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் மூவி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டாக பிளாஸ்ட் படம் தான் பார்த்தோம்னா இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லா ரீஜனும் ஈக்குவலாக. ஸோ அதுக்கப்புறம் இப்போ DC படம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தோம்னா லைஃப் டைமில் இவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.